சிவா திருச்சிற்றம்பலம். ஆரூர் அமர்ந்தரசே போற்றி. சீரார் திருவையாரா போற்றி. தியாகராஜ லீலை 19வது லீலை. நவக்கிரகங்களின் நிலைமையை காத்த லீலை. முன்பொரு காலத்தில் சதகுப்பாயன் என்னும் அரக்கன் ஒருவன் இருந்தான். தன் சிற்றப்பன் கட்டளைப்படி அவன் 1000 வருஷ காலம் வரையில் மிக்க கடின நியமமுள்ள தவம் புரிந்தான். அதனால் மகிழ்ச்சியுற்ற பிரம்மதேவன் அவன் முன் தோன்றவே அவன் திருமூர்த்திகளாலும் பிரஜாபதிகளாலும் தேவ ரிஷிகளாலும் மகரிஷிகளாலும் தேவர்களாலும் தானவர்களாலும் மனிதர்களாலும் யஷர்களாலும் கந்தர்களாலும் கிம்புருஷர்களாலும் கிண்ணறர்களாலும் வித்யாதாரர்களாலும் நாகர்களாலும் அரக்கர்களாலும் மற்ற எந்த தேவர்களாலும் எனக்கு மரணம் நேரிடாமல் இருக்க வேண்டும் என்று ஒரு வரத்தை அவரிடம் பெற்றுக்கொண்டான். அதனால் அவன் மிகவும் தொழுதிருந்தான். நவக்கிரகங்களால் தனக்கு மரணம் நேரிடக்கூடாது என்று மட்டும் அவன் கேட்டுக்கொள்ளவில்லை. அழிக்கும் சக்தி நவக்கிரகங்களுக்கு உண்டு என்று அவன் எண்ணவே இல்லை. தன் ஜாதி இயற்கையினால் உலகத்திலுள்ள ஜீவராசிகள் எல்லாம் சதகுப்பாயன் பலவாறு துன்பத்தை விளைவித்து வந்தான். அப்போது அவனது பராக்கிரமத்தை கண்டு இந்திரனிடம் பயத்தால் ஒளிந்திருந்த அரக்கர்கள் எல்லோரும் பயமற்ற அந்த அரக்கனை தங்களுக்கு அரசனாக்கி உலகுக்கு தீமையை செயலானார்கள். சதகுப்பாயனுடன் இந்திரன் போர் புரிந்து பல தடவைகளில் முறியடிக்கப்பட்ட சேனைகளை உடையவனாகிய அபஜயத்தை அடைந்து பயந்தோடினான். தேவர்களும் முனிவர்களும் யோகிகளும் யாகம் முதலிய நற்காரியங்களை ஏற்ற இயலாமல் மனம் வாடினார்கள். சதகுப்பாயன் அவனது பரிஜனங்களாகிய அரக்கர்களும் இவ்வாறு 3 உலகங்களையும் அழித்து வருகையில் நாரதருடைய ஏவலால் ஞான சிருஷ்டியால் என்ற மகரிஷி ஒருவர் சதகுப்பாயனுடைய சபை அடைந்து அவனால் உபரிக்க பெற்று தம் வழிநடைகளை பாற்றி கொண்டு அங்கே சற்று நேரம் விற்றிருந்தார். அப்போது தம் ஜோதிஷ ஞானத்தினால் கண்டு விஷயங்களை எல்லாம் அவர் சதகுப்பாயனிடம் சொல்லிவிட்டு சென்றார். தனக்கும் தன் பக்தர்களுக்கும் அதிவிரைவில் சில கிரகங்களினால் நோக்கினால் பெரிய துன்பம் நேரிடலாம் என்று ஞானக்கண்ணால் முனிவர் சொல்லி போனது முதல் சதகுப்பாயன் பயமும் பெருமூச்சும் அதைரியமும் கொண்டு வாட்டத்தை அடைந்தான். அப்போது அவனுடைய மந்திரிகள் அவனுக்கு பலவாறு தைரியம் கூறி அந்நவகிரகங்களையே வேருடன் பிடுங்கி எறிந்துவிட்டால் உமக்கு பயம் ஏது என்று கூறவே அதுவே நல்ல யோசனை என்று சதகுப்பாயன் கருதினான். மந்திரிகளுக்கு நல்ல வெகுமதி அளித்த அந்த அரக்கர்கோன் தனக்கு நிகரான 10 அரக்கர்களை உதவியாக அழைத்து கொண்டு வானுலகில் உள்ள நவகிரகங்களை எல்லாம் நாசம் செய்து விடுவதாக ஆயகத்தில் கிளம்பி பாய்ந்தான். வரத்தின் பலத்தால் கர்வம் கொண்ட அவன் ஆகாயத்தில் சஞ்சரித்த தேவர்களையும் கந்தர்வர்களையும் முதலியோரையும் பூமியில் வீழ்த்தி திரிமூர்த்திகளும் தனக்கு நிகரென்று நினையாமல் அட்டகாச கர்ஜனைகளை செய்து கொண்டு மிகவும் வேகமாக நவகிரகங்களின் இருப்பிடங்களை நோக்கி சென்றான். இவ்வாறு கொடிய காரியத்தை செய்ய துணிந்த சதகுப்பாயனை எவ்வாறு அழிப்போம் என்று யோசனை செய்த தேவர்கள் எல்லோரும் பிரம்மனிடம் சரண் புகுந்து அவனுடன் நவகிரகங்களில் அதிபதி தேவர்களுடனும் சென்று திருவாரூநாதனை அடைந்தார்கள். படைப்பு காலம் முதல் அதுவரையில் நவகிரகங்களுக்கு அவ்வித துன்பம் நேரிட்டதே இல்லை. அந்த அரக்கனுடைய தீய செயலுக்கு அஞ்சி தம்மை சரணடைந்த நவகிரகங்களையும் ரிஷிகளையும் தேவர்களையும் பார்த்த தியாகேசர், பிரம்மா முதலான தேவர்களே, இந்த ராட்சசன் அருந்தவம் புரிந்து நவகிரகங்கள் தவிர மற்ற எவராலும் தனக்கு நாசம் நேரிடாது என்று முன்னமே பிரம்மனிடம் வரம்பெற்று உலகை அழித்து வருகிறான். ஆகையால் இந்த நவக்கிரகங்களை கொண்டே அவனை மாய்க்க வேண்டும். நீங்கள் யாவரும் இருப்பிடம் செல்லுங்கள். நவக்கிரகங்களில் அதிஷ்டான தேவர்கள் மட்டும் என் அருகில் இருக்கட்டும். அவ்வரக்கனை மாய்த்த பிறகு அவர்கள் தம் இருப்பிடம் சென்று முன்பு போல் விளங்க கடவ. அரக்கன் அழியும் வரையில் இங்கே என் முன் நிலை பெற்றிருக்கும் இந்த கிரகங்களின் பார்வையால் 14 உலகிலுமுள்ள சகல ஜீவராசின் நன்மை தீமைகளின் நிலை மாறாமல் கிரமமாக நடைபெறும். ஜோதிஷ சாஸ்திரத்தின் மகிமையினி உலகில் வெளியாகும் என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டு தம் எதிரில் இருந்த நவகிரகங்களுக்கு அவர்கள் நிலையை அளித்து, நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்களுக்கு அபயம் அளித்து விட்டேன். உங்களில் யார் யார் குரு கிரகங்களோ எந்தெந்த ஸ்தானங்களில் நிலை பெற்றால் உங்கள் விஷயானத்தால் அரக்கனுக்கு அழிவு நேரிடுமோ அந்த விதமாக நீங்கள் இப்போதே அரக்கனை நோக்குவீர்கள் என்று கட்டளையிட்டார்.
ஜகத்பதியான தியாகபதியின் கட்டளையால் நவகிரகங்கள் சமஸ்தானத்தை நீங்கி விஷ்மஸ்தானத்தை அடைந்து அவ்வரக்கர் குலத்தை அழிக்கக்கூடிய கொடிய பார்வையை செலுத்தினார்கள். அவர்கள் விஷ்மஸ்தானத்திலிருந்து பகை கிரகத்தின் பார்வையுடன் அவ்வரக்கனை நோக்குகையில் ஆகாயத்தில் பறந்து சென்ற அந்த அரக்கன் திடீரென்று தன் மாயை இழந்து சக்தியற்று பூமியில் விழுந்தான். ராட்சச ஸ்வபாவத்தால் அங்குள்ள பூலோக மன்னனுடன் வலுவில் சண்டை செய்து பலைகுறைவடைந்தான். நவகிரகங்களின் விஷம பார்வையினால் சரீரம் இழைத்து மாயையும் பலமும் குறைந்து 1 மாதத்துக்குள் உயிரையும் துறந்தான். அப்போது தேவர்கள் பூமாறி பொழிந்தார்கள். தியாகராஜ பிரபுவினால் விடை கொடுக்க பெற்ற நவகிரகங்கள் தம் இருப்பிடம் சென்று அழியா நிலையடைந்து வாழ்ந்தார்கள். அது முதல் தியாகராஜனுடைய திவ்ய சக்தி உலகத்தில் பரவியதோடு நவகிரகங்களின் சுப பார்வைகளினால் எல்லா ஜீவராசிகளும் உண்டாகும் செல்வம், பலம், ஆரோக்கியம், ஆயுள் விருத்தி முதலிய மேன்மைகள் எல்லாம் ஜனங்களுக்கு அறிந்து திருவாரூரில் நவகிரக பூஜையையும் நடத்தி வந்தார்கள். திருச்சிற்றம்பலம். ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி.